நல்லா இருக்கக்கூடாது, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முன்னேறக்கூடாது, எந்த பொருளும் வாங்கக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது. நான் வாங்குறேன்னா எனக்கு திறமை இருக்குது, நான் பைக் வாங்குகிறேன், ஆட்டோ வாங்குகிறேன், எதுனா வாங்குகிறேன். உன் மயிருக்கு என்ன வருது? 120 கடை வந்து பின்னாடி தான் தெரியுதா இருக்கு, வாங்கியாச்சு. ஆனால் கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை. டைம் 12 தான் ஆகுது, அதனால் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். என்ன வீடியோனா 30 days 50K சேலஞ்ச் டே 4 இன்றைக்கி. நேற்று வந்து நம்மளுக்கு செம்ம ஃபீவரு, அதனால் வந்து நம்ம வண்டி ஓட்ட முடியல. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. 8 மணி ஆகிடுச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கேஸ் போட்டதுன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? காலையிலே கேஸ் போட்டாச்சு. ஏன் காலையிலே போடணும் நான் சொல்கிறேன்னா, காலையிலே போட்டால் தான் கூட்டம்லாம் இருக்காது, நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயாக போட்டுன்னு போயிடலாம். ஆனால் ஒரு சில இடத்துல காலையில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கேஸ் இருக்கும் ஆனால் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நானே இருக்காதுன்னு தான் நினச்சேன், இன்னும் ஓப்பன் ஆகிருக்காதுன்னு நினச்சேன். ஓப்பன் தான் இருந்துச்சு. எவ்வளோக்கு போட்டோன்னா ஃபோன்பேயில் அனுப்பிச்சிருக்கேன் 245. ஆல்ரெடி கொஞ்சம் கேஸ் இருந்துச்சு, அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கோம். சரி, ஓகே, நம்ம இப்போ பல்லாவரத்தில் இருக்கோம். ஆன் பண்ணலாம், எங்கெங்கே போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்னு பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், பாய். ஹாய் கைஸ், ஃபஸ்ட்டு சவாரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட், ஆமாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 170. செகண்ட் ஆர்டர் இங்கேருந்து எக்மோர் வந்திருக்கு. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 ரூபா சம்திங் காட்டுச்சு. 13 கிலோமீட்டரும், ஆமாம் 14 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நம்ம வந்து காலையிலே சாப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு சீட்டு கட்டுற வேலை இருக்குது. தண்டல் சீட்டு வாரம் கட்டுறது ஒரே ரோதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நேற்று உடம்பு சரியாதாகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டேன். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஒருத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா நம்மளுக்கே தான் ரிட்டர்ன் வரும். எனக்கு என்னென்னா, ஒருத்தவங்களை வந்து கெடுக்கணும்னு ஏன் தான் நினைக்கிறீங்கன்னு தெரில. நிறைய பேர் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் 100ல் ஒரு 60 பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்டா நீங்கள் நல்லா இருங்க, நானா உனக்கு கெடுக்கிறேன் என்ன ஏன் வந்து அப்படி ஒரு மாதிரி என்னன்னு மட்டும் இல்லை. நிறைய பேரை வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா இருக்கக்கூடாது, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முன்னேறக்கூடாது, எந்த பொருளும் வாங்கக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது. நான் வாங்குறேன்னா எனக்கு திறமை இருக்குது, நான் பைக் வாங்குகிறேன், ஆட்டோ வாங்குகிறேன், எதுனா வாங்குகிறேன். உன் மயிருக்கு என்ன வருது? நிறைய பேர் வந்து கெட்ட எண்ணங்களை மனசில் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த கெட்ட எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கே தான் ரிட்டர்ன் வரும். நான்லாம் இத்தனை நாள் வரைக்கும், நான் பிறந்ததுலேருந்து இத்தனை நாள் வரைக்கும் அடுத்தவங்க காசுக்கு வந்து இன்னுமே கூட நான் ஆசைப்பட மாட்டேன், ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா அது நம்ம காசு இல்லை, நான் சம்பாதிச்சு அந்த காசு வந்தால் அது என் காசு, அந்த காசுக்கு நான் ஆசைப்படுவேன். ஆனால் வந்து அடுத்தவங்க காசுக்கோ அடுத்தவங்க பொருளுக்கோ நான் வந்து ஆசைப்பட மாட்டேன். நிறைய பேர் வந்து கெட்ட எண்ணங்கள் வச்சுன்னு இருக்கீங்க, அது உங்களுக்கே தான் ரிட்டர்ன் வரும். அந்த எண்ணத்தை வந்து மாற்றிங்க, உங்களுக்கு தான் சொல்ல நல்லது.
உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை, ஐயோ பார்க்குற நீங்கள் இல்லை, ஒரு சில பேர் வந்து மனசில் கெட்ட எண்ணங்கள் இருக்கும், அவங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி அதான் நான் சொன்னேன்ல, 160 பேர் தான், மீதி 40% பேர் ஓரளவுக்கு எப்படி சொல்லணும்னா தெரியாதவங்களே. இப்படி எனக்கு வந்து ரொம்ப தெரியாதவங்க இன்ஸ்டாவில் அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸு நேரில் கூட பார்த்துருக்க மாட்டோம், அந்தமாரி ஆளுங்களாம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணுங்கள், யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து உனக்கெல்லாம் ஏன்டா இந்த வீடியோ, ஏன் எதுக்கு போடுற, ஏன் போடுறேன்னு கேட்குறாங்க. அந்த கேட்குறவங்களுக்கு எப்படி யூடியூப்பில் வீடியோ போடுறது, அதுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறது, எப்படி டைட்டில் வைக்கிறது, அதெல்லாம் கூட தெரியாது இருக்குது. ஆனால் நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். இப்போ எனக்கு வந்து பைக் வாங்க பிடிச்சி பைக் வாங்கினேன், ஆட்டோ வாங்க தோணுச்சு ஆட்டோ வாங்கினேன், எல்லாமே இஎம்ஐயில் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து பே பண்ணுற இது வந்து என்னால் முடியுது. நான் கஷ்டப்பட்டாவது எப்படியாவது பே பண்ணி கடவோட வாங்கிச்சு பே பண்ணி இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் இஎம்ஐ கட்டிட்டேன். 3 வருஷத்தில் 3 மாதம் கட்டியாச்சு. இன்னும் இருக்கிற இஎம்ஐலாம் முடிச்சுட்டா இந்த ஆட்டோ எனக்கு சொந்தமாகிடும். அதுமாரி வண்டி வாங்கினேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கினேன். அந்த வண்டி இஎம்ஐலாம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு திறமை இருக்குது, நான் வாங்குகிறேன். அதுமாரி உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றவங்களை வந்து பொறாமப்படாதீங்க, கெட்ட எண்ணம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கே தான் வந்து கெடுதலாக அமையும். சொல்ல தோணுச்சு சொன்னேன், என்ன பண்ணுறது. பத்து மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு சவாரி கூட வரல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் கிட்டத்தட்ட பல வீடியோ பார்த்துட்டேன். சரி பசி காலையிலே சாப்பிட்டேன், 7:30 மணிக்கெலாம் சாப்பிட்டேன். வீட்டிலே மதியம் மட்டும் தான் சாப்பிட்ணும். சரி இங்கேருந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அப்பு கடை பிரியாணி ட்ரை பண்ணலாம். நான் ரீல்ஸு நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணலான்னு தோணுது. இங்கேருந்து என்ன ஒரு 3 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம போகலாம், போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். போகிற வழியில் ஆர்டர் வந்தாலும் பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் அன்றைக்குமா வர்றது எல்லாமே கம்மியாக. எவ்வளோ தெரியுங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் வருது. அதுவும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வருது. அதெல்லாம் போகிறதோ ஒன்று, போகிறதோ இருக்கிறதோ ஒன்று. சரி அதனால் பிரியாணி சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போ தான் வந்துச்சு. இது ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்த அப்பு கடை பிரியாணி வச்சு. நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான் நினைக்கிறேன். அவங்க பிரான்ச்சு மற்ற நிறைய பிரான்ச் இருக்குது. அங்கே தாம்பரத்துலேயும் இருக்குது, கிண்டியில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா அந்த பிரான்ச்சுக்கு போய் சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. சரி இன்றைக்கி போயிடலாமா? சரி ஓகே வாங்க. பிரியாணிக்கு வந்தாச்சு. பின்னாடி தான் இருக்குது. ஆனால் கூட்டம் இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கூட்டம்லாம் நிறைய இல்லை. நான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஓகே நம்ம ஒரு வழியாக பிரியாணி வாங்கி வச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. கடை வந்து பின்னாடி தான் தெரியுதா இருக்குது. வாங்கி வச்சு ஆனால் கூட்டம்லாம் அவ்வளோ இல்லை. டைம் 12 தான் ஆகுது, அதனால் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது. ஓகே நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஒரு பிரியாணி லவர், நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எதுவும்
எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஈரமாக ஜூஸியான்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ரொம்ப ட்ரையாக இல்லாத நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரியாணி ஒன்று 2 பீஸ் தான் இருக்கும். பீஃப் பிரியாணியில் நிறைய பீஸ் இருக்கும். அதனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரீல்ஸ்லாம் பார்க்குற கூட்டம் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வருவாங்களோ. ரீல்ஸ் பார்க்குற பையன் இந்திக்கார பையனே இல்லை. பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பக்கத்தில் வந்து தவா கறி, அடுத்தது வந்து பக்கோடா, சிக்கன் பக்கோடா இருக்குது. நம்ம இதுவே போதும். ஏன்னா காலேருந்து சவாரி அவ்வளோ வரல. 120 ரூபாவே அதிகம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பிடலாம் அப்படின்னா சரி ஓகே சாப்பிட்டு வரேன். ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:42 ஆகுது. ஒரு சவாரி ஒன்று வந்திருக்கு, புக் பண்ணிட்டேன். சரி அங்கே தான் போக போகிறோம். இனிமேல் சவாரி ஓட்டுறது தான், ரெகுலராக ஓட்டுறது தான். ரெகுலராக கரெக்டாக ஓட்டணும். ஏன்னா காலிலேருந்து 2 சவாரி தான் வந்திருக்கு. சரி ஓகே பை. டைம் பார்த்தீங்கன்னா 3:45, அதாவது 3:45 ஆகிடுச்சு. நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா கரெக்டாக மெரினா பீச் அந்த சைடு இருக்குது. நம்ம லாஸ்ட் எண்டில் இருக்கோம். தெரியுதா? கரெக்டாக அந்த ஹவுசிங் போர்டு பக்கத்தில் இருக்கோம். சவாரியே வரல, கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக வரல. இன்றைக்கி கம்மின்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்குன்னா ஓகே ஒரு சவாரி வந்துடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்குன்னா நம்ம வந்து ஒரு 1100 ரூபாய் கிட்ட ஓட்டியிருக்கோம். 3:45 வரைக்கும் ஒரு 1100 ரூபா கிட்ட ஓட்டியிருக்கோம். சரி ஓகே பார்க்கலாம். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு இங்கேருந்து நுங்கம்பாக்கம், 150 ரூபா. நண்பர்களே எல்லாம் முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் அன்னதானம் போட்டாங்க. சரி வாங்கலாமா வேணாமா யோசிச்சுன்னு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் இருந்துச்சு, நம்மளுடைய ஃபேவரட் அது. அதனால் வந்து அது வாங்கியாச்சு. வாங்கி ஆட்டோவில் வச்சுருக்கேன். கேசரி, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் சாம்பார் சாதம், அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். டைம் ஆகிடுச்சு, 8 ஆகும் போது. இதுக்கு மேலே நம்மளால் ஓட்ட முடியாது, டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு. பாய். நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து எவ்வளோ மைனஸ் ஆச்சு, நம்ம எவ்வளோ கேஸ் போட்டோம், எவ்வளோ செலவு பண்ணோம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ளீஸ் பாய்.